வணக்கம்ங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். எல்லோரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு நான் கொஞ்சம் வேலைக்கு போகலையா, வீட்டில் இருக்கேன். ஏன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நான் வேலைக்கு போகலன்னு ஏன் கேட்குறீங்களா? எங்கள் பாப்பாவை ஸ்கூல் கொண்டு விட வேலைக்கு கிளம்பி போனேன்தான். எங்கள் பாப்பாவை ஸ்கூல் கொண்டு விட போனேன்னா, ஸ்கூல் விட்டு தான் அங்கிட்டு வேலைக்கு போவேன். எங்கள் பாப்பா விட போனால் டைம் ஆகிடுச்சி, பஸ்ஸே கிடைக்கல. இன்னைக்கு திங்கக்கிழமையா, ரொம்ப கூட்டம். பாவமாக இருக்குது எங்கள் பாப்பா பஸ் ஏறி எப்படி தான் போயிட்டு வருதுன்னே எனக்கே தெரியல. ரொம்ப கூட்டங்கிறதுனால என் பாப்பாவை கொண்டு விட டைம் ஆகிட்டு 9:15 ஆகிட்டு. தஞ்சாவூரில் படிக்குது எங்கள் பாப்பா. தஞ்சாவூரில் தான் கொண்டு சேர்த்துருக்கேன். நான் அங்கே தஞ்சாவூர் வேலைக்கு போகிறதுனால எங்கள் பாப்பாவையும் கொண்டு தஞ்சாவூரில் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். போகிறதுனால அங்கே நிற்க வச்சுட்டாங்க. சரி, பேரண்ட்ஸ் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் நின்றுட்டு என்னன்னு கேட்டேன் டீச்சர். இனிமேல் லேட்டாக வந்தாக்க நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி மேடம், பாப்பா இனிமேல் லேட் ஆகிறதுன்னு சொல்லிவிட்டு நான் வெளிக்கிளம்பி நான் பாப்பா விட்டுட்டு வர்றதுக்கு 10 மணி ஆகிட்டு. 10 மணி ஆனால் அங்கே எனக்கு ஃபோன் அடிக்கிறேன், வேணாம்மா லேட் ஆகிடுச்சா. 10:30 மணி ஆகிட்டு வேலைக்கு போகிறதுக்கு. பழைய பஸ் ஸ்டாண்ட் போகணும். வேலைக்கு போக 10 மணி 10:30 ஆகிட்டா. சரி வேணாம், நம்ம இன்றைக்கி லீவ் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மெடிக்கல் வரைக்கும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, போயிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். காலை சாப்பாடு வெளியில் தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி நான் சமைக்கலை. வீட்டில் இருந்தும் சமைக்க முடியல பாருங்கள். இனிமேல் தான் நைட்டு டிஃபன் தான் ஏதாச்சும் செய்யணும், வைக்கணும். பார்த்தீங்களா, நான் என் வீடு, என் இடத்துல நான் என்னோடய வீட்டுக்கிட்ட உட்காந்துருக்கேன். இங்கே யாருமே வரமாட்டாங்க. ரொம்ப அமைதியான இடம். என்ன பேசுனா செடி கொடி இது மாதிரி காக்கா குருவி இது மாதிரி தான் பேச முடியும். வேறு யார்கிட்டையும் பேச முடியாது இங்கே. இதில் இது எங்கள் அம்மா வீட்டு இடத்துல இருக்குது. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால பேச முடியாது. ஏன் பாப்பாவை தஞ்சாவூரில் சேர்த்திங்க? பக்கத்துலேயே நான் ஒரத்தநாடு டு தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர் பைபாஸு பக்கத்தில் ஒரத்தநாடு சேர்த்துருக்கலாம். நான் வேலை தஞ்சாவூரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே கொஞ்சம் சேல்ரி கட்டுது எனக்கு, அதனால் தஞ்சாவூரில் பார்த்துக்கிட்ருக்கேன். இங்கேனா சம்பளம் சரியாக எனக்கு கட்டுப்படி ஆகலை. இன்னும் லேட்டாக தான் ஆகுது. பரவாயில்ல, என்ன செய்கிறது. 30 கிலோமீட்டர் போகணுங்க எங்கள் ஊர்லேருந்து தஞ்சாவூருக்கு வேலைக்கு. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். பஸ்ஸில் போனால் 1 மணி நேரம் ஆகும், 1.25 மணி நேரமும் ஆகும். இப்போ என்ன செய்ய முடியும்? நான் செஞ்சு தான் ஆகணும், நான் போய் தான் ஆகணும். ஏன்னா எனக்கு இன்னும் பாப்பான்னு ஒன்று இருக்கா இல்லையா, என்னோடய உரிமைன்னு சொல்லிட்டு எனக்குன்னு என்னோடய உறவுன்னு சொல்லிட்டு